திருவண்ணாமலை கிரிவல பாதையில நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு தப்பால ஒரு உயிர் போயிருக்கலாம். ஏன் இன்னும் எவ்வளவு உயிர் போறதுக்காக கூட காத்துட்டு இருக்கலாம். நம்ம அன்பால பண்ற ஒரு விஷயம் இங்க இருக்கிற விலங்குகளுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு தெரியுமா? பொதுவா நம்ம கிரிவலம் போறப்போ மான்கள், குரங்குகள் இது போன்ற நிறைய விலங்குகளை கண்டிப்பா பார்த்திருப்போம். அந்த மாதிரி டைம்ல நம்ம அன்பால கொடுக்கிற பிஸ்கெட்ஸ், பொரி, சிப்ஸ் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே அந்த மானோட உயிரை எடுக்கிற விஷம் உங்களுக்கு தெரியுமா? பொதுவா மானோட வயிறு பாத்தீங்கன்னா காட்டுல இருக்கிற புள்ளையும் இலைகளையும் தான் செரிக்கும். ஆனா நம்ம கொடுக்கிற இந்த மைதாவால செஞ்ச பிஸ்கெட், சிப்ஸ், பொரி இது போன்ற மனிதனால செயற்கையா தயாரிக்கப்பட்ட உணவுகள் எல்லாமே அந்த மானோட செரிமான மண்டலத்தையே மொத்தமா அழிச்சிரும். அது மட்டும் இல்லாம நம்ம ஆசையா தூக்கி போடுற உணவோட சேர்த்து பிளாஸ்டிக் கவர்களையும் சாப்பிட்டு வயிறு குடல் அடைச்சு பரிதாபமா இறந்து போகுது. சட்டப்படி பாத்தீங்கன்னா மான்களுக்கு மட்டும் இல்ல, குரங்குகளுக்கு உணவளிப்பதுமே தப்பு தான். ஆனா ஏன் குரங்கு விஷயத்துல வனத்துறைகள் அவ்வளவு கவனம் காட்டுறது இல்லைன்னா, குரங்குகள் பாத்தீங்கன்னா பொதுவாவே மனித வாழ்விடங்களுக்கு பழக்கப்பட்டது. ஆனா மான்கள் அப்படி கிடையாது, ரொம்பவே சென்சிட்டிவ். அதனாலதான் மான்கள் விஷயத்துல ரொம்ப கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கிறாங்க. உண்மையிலே வனத்துறைக்கு நம்ம ரொம்பவே சப்போர்ட் பண்ணியே ஆகணும். ஏன்னா கிரிவல பாதை முழுக்க மானுக்கு உணவளிக்காதீங்க, விலங்குகளுக்கு உணவளிக்காதீங்க, சத்தமா ஹார்ன் சவுண்ட் அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எச்சரிக்கை பலகைகள் நிறைய வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஐயோ இந்த மான்களுக்கு உள்ள உணவு இருக்கோ தண்ணி இருக்கோ அப்படின்னு சொல்லலாம் நம்ம பயப்பட தேவையில்ல. ஏன்னா கோடை காலத்துல வனத்துறையினரே காட்டுக்குள்ள போயிட்டு அந்த மான்களுக்கு தேவையான தண்ணீரையும் தீவனத்தையும் முறைப்படி வச்சுட்டு வருவாங்க. வனத்துறை அவங்களோட வேலையை சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். நம்ம கிரிவலம் போறப்போ பாவப்பட்டு விலங்குகளுக்கு உணவை போட்டு அந்த விலங்குகளோட உயிரை ஆபத்துல தள்ளாம இருந்தா போதும். வனத்துறையோட விதிகளை மதிப்போம், விலங்குகளை தூரமா இருந்து ரசிப்போம், இயற்கையை காப்போம்.